வணக்கம் ஜெயண்ணா. தேனியிலேருந்து சரக்கு பேசுகிறேண்ணா. ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு உங்களுக்கு நான் இது பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஷாப் வச்சுருந்தேன். அது எனக்கு 1 இயராக நான் வச்சேன். 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 1 இயர் வச்சுருப்பேன். வச்சு அது எனக்கு கை கொடுக்கல. பிஸ்னஸ் லாஸ், கடன், கொஞ்சம் எப்படி சொல்லணும், கொஞ்சம் கடனுக்கு பயந்து கடையை அடைக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் எங்கே போனாலுமே கடன் சுற்றி முற்றி ஒரு 1 லேக் கடன் ஆயிடுச்சு. 1 லேக்னா அதாவது அப்போ என்னுடைய சுச்சுவேஷனுக்கு அதுவே அதிகம். 1 லட்சம்ன்றது அதுவே அதிகம். அப்போ நான் கடனில் என்னால் வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஃபோன் மேலே ஃபோன் வரும். எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு இல்லாமல் அவங்களுடைய வீடியோ பார்ப்பேன், ஒவ்வொன்றா பார்ப்பேன். தொடர்ந்து நான் அன்னையிலேருந்து என்றைக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த நிமிஷத்துலேருந்தே பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 5 மாதம் தானே, ஒரு 5 மாதம் தான் உங்களோட ப்ராக்டிக்ஸ், நீங்கள் சொன்ன ப்ராக்டிக்ஸ் மெத்தடை பூரா ஒவ்வொன்றா பண்ணி 5 மாதத்தில் என்னோடய லைஃப் புரட்டி போட்ட மாதிரி மாறிடுச்சுண்ணா. நான் எந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸுக்கு எங்கள் வீட்லேயும் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லா பேரும் சொன்னாங்க, நீ ஆக மாட்டேன், அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாது. நான் 10th ஃபெயில்ண்ணா. 10th ஃபெயில்னால வெளியில் நான் எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. ஏன்னா என்னோடய இதை தூக்கிட்டு என்னோடய மைண்டு பூரா அதே, நம்மளோட வேலைன்னா இப்போ ஒரு 10th ஃபெயில் ஆகிட்டோம்னா வெளியில் நம்ம வெளியில் எங்கிட்டு வேலைக்கு போக முடியாது. எனக்கு அப்போ நீங்கள் அதாவது உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோதான், இந்த கடையை விட்டோம்னா ஒன்றும் ஆக மாட்டோம், இந்த பிஸ்னஸுக்கு போக மாட்டோம், ஏன்னா நம்ம அவ்வளோக்கா படிக்கல, அந்த மாதிரி தாட்டில் இருந்தேன். ஆனால் பட் உங்கள் வீடியோ பார்த்த பிறகுமே நான் அப்படி டோட்டலி, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நான் இனி ஃபெயிலியர்னே நான் இனி ஒத்துக்க மாட்டேன். நான் உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து இனி நான் ஃபெயிலியர்னே நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு உந்துதல், ஒரு வெறியான ஒரு எண்ணம், இது நம்ம வச்சே ஆகணும், வேறு ஒரு இதே இல்லைன்ற அந்த ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன் நான். பட் நான் அந்த இதில் உங்களுடைய காணொலி பார்த்து ப்ராக்டிக்ஸ் பண்ணி ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போலாம் நான் இருக்க அந்த கடனுக்கு என்னால் எதுவும் யோசிக்க முடியலை. அதை நான் சொன்னேன், நீங்கள் சோசியல் மீடியாலாம் தவிர்க்க சொன்னீங்க. சென்று என்னோடய தாட்டெலாம் பதிக்க உங்களோட இதை பார்த்த பாட்டுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அதாவது ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு பெருசாக யோசிக்க மாட்டேன். பரவாயில்ல, இது இல்லாட்டி என்ன, இன்னொன்று இருக்குது நம்மளுக்கு, அது கை கொடுக்கும். இந்த மாதிரி நான் மற்றது, அதாவது ஒரே இலக்கு, ஒரே ஒரு இலக்கு தான் நான் கையில் வச்சேன். ஒரு இலக்கை வச்சு அதை வச்சு பலதை அடையலாம். ஆனால் பல இலக்குகளை நான் என்னோடய இதில் நிர்ணயிக்கலை, என்னோடய தாட்டில் நிர்ணயிக்கலை. என்னோடய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைல் ஷாப் வைக்கணும். அப்போ எனக்கு லவ்வர் வீட்லேயும் கொஞ்சம் டார்ச்சர் இருந்துச்சு. அப்போ என்னோடய இலக்கு என்ன 2ஆக சேர்த்துக்கிட்டேன்னா, 2 இலக்கு வச்சேன். அதாவது ஒரு இலக்கு மொபைல் ஷாப் வைக்கணும், கொஞ்சம் நல்லா, அதாவது எப்பயும் போல் கொஞ்சம் நார்மலாக, ரொம்பலானும் கொஞ்சம் நார்மலாக ஓடுனா போதும், அந்த மாதிரிக்கு நம்ம மைண்ட் தாட் இருந்துச்சு. மொபைல் ஷாப் சொந்தமாக வைக்கணும். அடுத்த கடையில் வேலைக்கு கூப்பிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டில், அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகும். நான் உட்காந்துருப்பேன் வீட்டில், நான் அடுத்த வேலைக்கு போ, கடைக்கு போ, அடுத்த வேலைக்கு போ, இப்படியே உட்காந்துருந்தா என்ன செய்ய போகிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் பேரண்ட்ஸு, சொந்தக்காரங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளுக்குன்னு ஒரு பிரபஞ்சம் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. கற்பனை பண்ணிட்டு எனக்கு நானே சொல்லிக்குவேன், நீ உனக்குன்னு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, அது கொஞ்சம் பொறுமையாக. நானே கற்பனை விஷுவலைசேஷன் இந்த மாதிரி டெய்லியும் காலையில் நைட்டு மட்டும் பண்ண மாட்டேன். எனக்கு அப்படியே பண்ணி ஒரு 2 மாதத்தில், அதாவது எப்படி சொல்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே இருக்கிற என்ன தாட் இருக்கோ அதே நைட்டு தூங்க போகிற வரையும் அந்த தாட்டே தானே இருக்கும். அவங்க ப்ராக்டிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு நூல் கூட, அதாவது நெகட்டிவ் தாட் இப்படி ஆகுமா, இது நடக்குமான்றது எனக்கு வந்ததே கிடையாதுண்ணா. அப்படியே நான் யோசிச்சுட்டு அந்த விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே அப்படியே கிராடிக்கிட்டு நன்றி எழுதுனது அதெல்லாம் எழுதிட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தேண்ணா. கரெக்டாக ஒரு 5 மாதம் தானே. அப்போ நான் என்ன இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பிஸ்னஸில் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், அதேமாரி நம்ம பிஸ்னஸ்லேயும் ஆன மாதிரி நம்ம கொஞ்சம் லைஃப்லேயும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும். அதாவது லவ்வர் அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்லேயும் நம்மளை ஏற்றுக்கிட்டு, அதாவது கொஞ்சம் அவங்க இந்த லவ் பண்ணதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு நம்ம மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் அதை கற்பனை பண்ணிக்கிட்டேன் நான். ஆனால் இதை நான் கற்பனை பண்ணி இந்த இதை ஸ்டார்டிங் பண்ணி ஒரு 5 மாதம் தான் ஆச்சு. 5 மாதத்தில் நான் ஒரு இடத்துல கடை நல்லா வச்சேண்ணா. கடை என்னை அது எப்படி வைக்கணும், என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட சுத்தமாகவும் காசு இல்லை, அமௌண்ட்டும் இல்லை. ஆனால் வைப்பேன்ற மட்டும் அதை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுண்ணா. அப்போ வச்சே ஆவேன், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. மற்ற எதுவும், அதாவது சோசியல் மீடியா மற்ற எதுவும் பார்க்க மாட்டேங்க, வச்சே ஆவேன், அது அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுண்ணா.
அந்த நம்பிக்கை வச்சுட்டு என்கிட்ட சுத்தமாக ஒரு ரூபா காசு இல்லைண்ணா. என்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னா என்னோடய மொபைலுக்கு ஈஸி பண்ணுறது கூட என்கிட்ட அமௌண்ட்டு கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் அதாவது என்னோடய லவ்வரோட அவங்க வீட்டு சைட்லேருந்து என்னோடய அதாவது என்ன அந்த பையன் வேலைக்கு போக மாட்டாப்புல, அந்த பையனுக்கு எப்படி உங்களை கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அவங்க இப்படி சொல்கிறவங்க வந்து நம்மளை அப்படி இப்படி சொல்லும்போது நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன், நம்மளை பாராட்டி பேசுகிற மாதிரி, சரி இந்த பையன் நல்ல பையன், இந்த பையனுக்கு கொடுப்போன்ற மாதிரி நான் வந்து விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணி நான் ஒரு 5 மாதத்தில் எனக்கு வந்து அந்த மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற அந்த வழியில் நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். ஃப்ரெண்டு மூலயமா வந்து அந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கிடையாது. அந்த மாதிரி நான் சொன்னேன் ஒரு நாள், சும்மா என்ன அன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் போட்டிருந்தேன். அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி கடை எடுத்துட்டேன், எனக்கு வந்து பிஸ்னஸ் கை கொடுக்கல, இந்த மாதிரி எடுத்துட்டேன், இந்த மாதிரி சொன்னேன். அவங்க அப்பா அங்கிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனாக இதுவரையும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை. அவனாக பேசி அவங்க அப்பாட்ட பேசி ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தான். ஒரு 2 இயர்ஸில் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தா போதும், அதாவது கொடுத்த பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், இதை வச்சு நீ இது பண்ணிக்கன்னு அவங்க அப்பாவே நேராக வந்து எனக்கு கொடுக்கும். எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அப்போ வந்து எனக்கு தாட்டு பூரா என்ன நம்ம இப்படி நினச்சோம், அப்படி எனக்கு ஒரு ஆச்சரியமாகி போச்சு. ஆனால் எனக்கு ஏன் நடக்கும்னு தெரியும். ஆனால் இவர் வந்து காசு கொடுப்பாரா, ஆனால் கடை வைப்பேன்னு தெரியும், ஆனால் இவர் வந்து காசு கொடுப்பாரா. அவங்க அதாவது அவங்க வந்து நம்ம லைஃப்பில் அவ்வளோவா அட்டாச்சு கிடையாது. அப்படி இருந்தவர் வந்து எனக்கு கையில் வந்து 5 லட்சம் கொடுத்து, இருந்தாங்க தம்பி, நீங்கள் வச்சு கொஞ்சம் பிஸ்னஸில் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அடுத்து நீங்கள் வளர்ந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எனக்கு கொடுங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க தம்பின்னு சொன்னேன். அவர் சொல்லி நான் வச்சேன், அந்த கடையை நான் வந்து வச்சேங்க. கரெக்டாக இப்போ வச்சு வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு 4 நாள் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி நான் வைக்கும்போதே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் இருக்கிற வேலையில் வந்து கரெக்டாக என்னால் மொபைலே எடுக்க முடியல. ஏன்னா அங்கங்கே பொருள் வாங்க, இங்கே இந்த மாதிரி அலையிற இந்த கடைக்கு வேலை சம்மந்தமாக நான் அலையிறதாக போச்சு. அடுத்து நான் வச்சு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நான் போயிட்டு அடுத்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பேசினேன். அவங்க வந்து ஏற்றுக்கவே, நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், கம்பல்சரி அந்த மாதிரி ஒரு பிடிச்சபடியாக சொல்லிட்டாங்க. நான் அடுத்து நான் பேசிவிட்டு இந்த கடை வச்சு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் கடை வச்சுருக்கேன், இந்த மாதிரிட்டு கன்வின்ஸ் பண்ணேன். கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க அந்த மாதிரி. பட் என்ன தைரியத்தில் போனேன், என்ன பேசினேன்னு கூட எனக்கு இப்போ தெரியாது. பட் அவங்களே வந்து வேறு எதுவும் சொல்லலை, நான் பேசும்போது எதுவும் சொல்லலை. அடுத்து நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க, சரி இப்போ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், ஆனால் நீ வந்து இந்த பிஸ்னஸில் பண்ணிடுறேன்னு ஏற்கனவே 2 டைம் எடுத்திருக்க, இது எடுக்க மாட்டேன் என்ன பண்ணிச்சேன்னு கேட்டாங்க. நான் அப்போ வந்து அவங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்லலை. பதில் வந்து நான் எதுவுமே சொல்லலை. நான் ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் வந்து இந்த பிஸ்னஸ் வச்சு நல்லா நடத்துவேன், இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை நான் வந்து அதாவது கோவமாகவே சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து யோசிக்கிறேன், கோவமாக சொல்லிட்டு வந்துட்டேன், இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்டதை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம எதுக்கு நெகட்டிவ் எண்ணங்களை நினச்சிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நேற்று அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம் சட்டுங்க. நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி தான் கடை வச்சேன். அதாவது 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கோலவே நான் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 2 நாள் 3 நாள்லேயே அடுத்து இந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணி நான் எப்படி சொல்கிறது, எனக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. அதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இருக்கிற இதில் வந்து நான் அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலை. பட் அவங்க வீட்டில் எல்லாம் பேசி எல்லாம் ஒரு 1 இயரில் மேரேஜ் முடிக்கிற மாதிரி எல்லாம் பேசி முடித்து நேற்று எனக்கு அதாவது கடை வச்சதுல இருந்த சந்தோஷத்துல என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறது என்ன யோசிக்கிறேன். அவங்க அப்பா என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது கொஞ்சம் எப்படி சொல்லுவோம், கொஞ்சம் உனக்கெலாம் தர முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசினாங்க. ஆனால் அவரே நேற்று எனக்கு ஃபோன் போட்டு, சரிங்க தம்பி, உங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன், இந்த மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி, அப்புறம் நான் என்ன கன்வின்ஸ் பண்ணேனே எனக்கே தெரில. ஆனால் பட் இது பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை கண்டிப்பாக நடத்திடுன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்போ வந்து நடந்துருச்சு. ஒரு 2 விஷயங்கள் எனக்கு வந்து இந்த 2 இலக்குதே இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த 2 இலக்கத்தே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய இலக்குகள்லாம் வச்சுக்கல. எனக்கு ஒரு பிஸ்னஸில்
பாஸ் ஆகணும். அதேமாரி லைஃப் பார்ட்னர்லேயும் கொஞ்சம் அவங்க வீட்லேயும் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணால் இது பண்ணணும், பேசி சமாளிக்கணும். அப்போ வந்து நான் வந்து இது பண்ணலை, விசுவலைசேஷன் பண்ணலை. அதாவது அவங்க வந்து சரின்ட்டு, அதாவது அவங்க வீட்டில் ஒத்துக்கிற மாதிரி பேசுகிறாங்க என்கிட்ட. அந்த மாதிரி நான் வந்து ஒரு விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் பேசிட்டாங்க, இந்த 1 இயரில் மேரேஜ் வைக்கலாம்னு சொல்லிட்டாங்கண்ணா. இது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து உள்ளுக்கு என்னன்னா, என்னமோ எண்ணங்கள் வருது. ஆனால் அதை வந்து நெகட்டிவ் எண்ணங்களை வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது, மாற்றுறது மாற்றாதது. நான் வந்து டெய்லியும் நீங்கள் உங்களுக்கு சொன்ன ப்ராக்டிக்ஸு இப்போ நான் அடித்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு எண்ணம் கூட நெகட்டிவ் எண்ணம் வந்து ஒன்று கூட வர மாட்டேங்குது. நான் வேணும்னே சரி கொஞ்சமாச்சும் நெகட்டிவ் எண்ணமாச்சும் கொஞ்சம் வரட்டுன்றதுக்காண்டி ட்ரை பண்ணுவேன். சரி நம்ம என்ன இப்படி பிஸ்னஸ் கொஞ்சம் இப்படி போனா என்ன, அப்படி போனா என்ன, என்னோட சும்மா இப்போதைக்கு நான் ஒரு எண்ணம் வருதான்னு பார்க்குறதுக்காண்டி இப்படி யோசிக்கிறேன். ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அச்சீவ் பண்ணுற எண்ணம் நம்மளுக்கு எப்படி ஆப்போசிட்டாக இருந்துச்சோ அதேமாதிரி இப்போ நெகட்டிவ் எண்ணம் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. பாசிட்டிவ் எண்ணம் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் எண்ணம் வந்து எனக்கு நெகட்டிவாகவே இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து அப்படியே டோட்டலாகவே மாறிடுச்சு, திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு சுற்றி. அதே சந்தோஷத்தில் வந்து அவங்கக்கிட்ட 4 நாளைக்கு முன்னாடியே நான் பேசியிருப்பேன். பட் எனக்கு இன்றைக்கி தான் டைமே கிடச்சிச்சு. இன்றைக்கி தான் இந்த மொபைல் எடுக்கிற டைமே எனக்கு வந்துச்சு. சரி ஷேர் பண்ணுவோம், உங்களால் தான் எல்லாம் பண்ணி, ஏன்னா உங்களுக்கே ஷேர் பண்ணலாட்டி இந்த பிரபஞ்சம் நீ ஏதாச்சும் பண்ணி விட்டுரும். அதுக்காண்டி தான் பிரபஞ்சம் காட்டிலையும் உங்களால் தான், நீங்கள் தான் எனக்கு பிரபஞ்சம் மாதிரி. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டாக எண்ணத்துக்கு அடுத்து என்ன இருக்குது, இந்த எண்ணத்தை எப்படி வழி நடத்தலாம், அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல 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 நான் வந்து இப்போ மாற்றிக்கிட்டேன். ஒவ்வொன்றா மாறுது நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் மாறுது. ரொம்ப நன்றிண்ணே.